discuss today's current affairs. Today we are going to discuss about 4 topics. அந்த 4 டாபிக்குமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல first one என்ன அப்படின்னா ஆதார் ஆக்ட்ல some changes கொண்டு வந்திருக்காங்க. என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னா ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஃபார் குட் கவர்னன்ஸ். ஸோ இந்த இடத்துல வேர்ட் இந்த குட் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ அந்த குட் கவர்னன்ஸ்னா என்ன அப்படின்னா தட் இஸ் த சோஷியல் வெல்ஃபேர் ஃபார் த பீப்புள் அண்ட் இன்னோவேட்டிவ் திங்ஸ் அண்ட் த நாலேஜ் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2025. ஸோ இந்த ரூல்ஸ் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல்ஸ் எதுக்கு கீழே வந்திருக்குன்னா ஆதார் ஆக்ட் 2016க்கு கீழே இந்த ரூல்ஸ் வந்திருக்கு. சரி, இதில் அப்படி என்னென்னலாம் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆதார் யூசேஜோட ஸ்கோப் வந்து நிறையா ஃபீல்டுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அதில் தட் இஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் என்டைட்டில்ஸ்க்குமே ஆதார் வேர் மேண்டேட்ரி அண்ட் இப்போது நான் கவர்மெண்டல் என்டிட்டிஸ்க்கும் ஆதார் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ஃபார் த ஸ்பெசிஃபிக் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சர்வீசஸ். ஓகே, அப்போது புதுசாக அந்த நான் கவர்மெண்டல் இது இல்லை எங்கெங்கெல்லாம் அந்த ஆக்சஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ், ட்ராவல், டூரிசம், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹெல்த் கேர் செக்டார்ஸ். ஸோ இந்த இதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்னால் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட். ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா தட் இஸ் நமக்கு எம்சிக்யூஸில் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு எந்தெந்த இதுக்கு இந்த இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா increasing the ease of living and the service delivery. ஸோ இப்போ இருக்கக்கூடிய delays and that is ஏதாச்சும் ஒரு பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியதில் bureaucracy issues and அதே மாதிரி that is the improves the service accessibility for the Aadhaar. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இதில் டிலேஸ்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி தட் இஸ் ஆதார் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷனை நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆதாரில் ஏதாச்சும் ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓடிபி வரும். ஸோ அந்த ஆக்டிவிட்டியுமே வந்து தட் இஸ் அப்ரூவல் ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ண போகிறாங்க. அண்ட் தட் இஸ் த ஆதார் கம்ஸ் அண்டர் த UIDAI, that is Unique Identification Authority of the India, and that is the recommendations, everything will be given by these that is this organization. ஸோ அப்போது இந்த அமெண்ட்மெண்ட்ஸோட சிக்னிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் ப்ரொமோட்டிங் த இனோவேஷன். ஸோ இனோவேஷன் அப்படின்னா நம்மளோட டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தட் இஸ் நாலேஜ் பேஸ்ட் டிசமினேஷன் அண்ட் நமக்கு எந்தெந்த சர்வீசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அந்த எசென்ஷியல் சர்வீசஸ்க்கு தேவையான எல்லா இதுக்கும் நம்ம சீம்லெஸ்ஸாக ஆக்டிவாக ரொம்ப சீக்கிரமாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் கொலாபரேஷன் அதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் இவங்களோட இது. அண்ட் ஆதார் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ ப்ரூஃப் ஃபார் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆதார் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுனா பயோமெட்ரிக் அண்ட் நம்மளோட டெமோகிராஃபிக் டேட்டா. இட் இஸ் ஒர்க்கிங் அண்டர் த ஆதார் ஆக்ட் 2016. அண்ட் ஆதாரோட லீகல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக்ஷன் 7 ஆஃப் த ஆதார் ஆக்ட் அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மெயினாக நம்மளோட சப்சிடிஸ், கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அவைல் பண்ணுறதுக்கு அண்ட் டியூப்ளிகேட்ஸை வந்து இராடிகேட் பண்ணுறதுக்காக தான் வந்து ஆதார் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் இவங்களோட மெயின் திங். அண்ட் சுப்ரீம் கோர்ட் இது தட் இஸ் ஆதார் இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் கான்ட்ரவர்சிஸ்லாம் இருந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் 2018 என்ன சொல்கிறாங்கன்னா Aadhaar constitutionally valid, but it is not mandatory for the private services like bank accounts, mobile numbers or school admissions. So it is not mandatory, but அவங்க கேட்டால் நம்ம கொடுத்து தான் ஆகணும். அண்ட் அதே மாதிரி தட் இஸ் ஆதாரோட ஆத்தென்டிகேஷன் டேட்டா வந்து இட் ஷுட் நாட் பி ஷேர்ட் பியாண்ட் 6 months. இதுவும் நமக்கு வந்து ரூலிங்கில் இருக்குது. ஆத்தென்டிகேஷன் நம்ம ஒன்ஸ் அதை ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் வேலிட் ஃபார் 10 minutes அப்படின்னு சொல்லி நம்ம காட்டோம்ல, அந்த ஆத்தென்டிகேஷனோட டேட்டா 6 monthsக்கு மேலே இது பண்ணக்கூடாது. அண்ட் ப்ரைவசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2017 இன்னொரு புட்டாஸ்வாமி ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு இது சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஆதார் மஸ்ட் பி செக்யூர்ட் அண்ட் இட் ஷுட் நாட் பி மிஸ்யூஸ்ட். இதுதான் வந்து ஆதாரில் கொண்டு வந்த இது. த மெயின் எய்ம் என்ன அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சர்வீசஸை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பீப்புளுக்காக கொடுக்கறது தான். அதுக்காக தான் இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. Next one பார்த்தீங்கன்னா the most important the highlights of the 2024 and 2025 financial year economical survey. So that is Ministry of Finance and Corporate Affairs Nirmala Sitharaman. So இங்க வந்து 2024 and 25 கான financial year ஓட that is economic survey submit பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்கனாமிக் சர்வே யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த எக்கனாமிக் டிவிஷன் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எக்கனாமிக் சர்வே இஸ் ப்ரிப்பேர்ட் பை த
டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ், தட் இஸ் எக்கனாமிக் அஃபேர்ஸ். அண்ட் யாருக்கு கீழே, தட் இஸ் யாரோட தலைமையில் அது நடக்குதுன்னா த சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இப்போ எக்கனாமிக் சர்வேல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட ரியல் ஜிடிபி growth ரேட் தட் இஸ் 25 ஃபினான்ஷியல் இயரில் 6.4% இருக்க போகுது. அண்ட் லாஸ்ட் டெக்கேட்ஸ் ஒரு 10 இயர்ஸோட இது பார்க்கும்போது ஓகே இட் இஸ் பர்ஃபார்மிங் குட். இதில் வந்து ரொம்ப பெட்டராகவும் இல்லை அண்ட் ரொம்ப லோவும் இல்லை, கவலைப்பட வேண்டியது இல்லை. இட் இஸ் அ பாசிட்டிவ் சைன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் குளோபல் லெவலில் ஜிடிபி growth வந்து பார்த்தீங்கன்னா 3.3% 2023 இருந்துச்சு. that is IMF ஓட டார்கெட் 3.2% விட ஸ்லைட்டராக ஹையாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 26ல் இதோட எக்ஸ்பெக்டட் க்ரோத் வந்து எப்படி இருக்குன்னா 6.3 to 6.8% இருக்கலாம். அண்ட் இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய இது என்னென்னா த இன்ஃப்ளேஷன், பணவீக்கம், ரீட்டெயிலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் ஸோ வந்து 4.9% கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இட் வில் க்ரோ அப் டு தட் இஸ் 8.2% ஆஃப்டர் த ஜென்ரல் எலெக்ஷன்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்தியா வந்து த 7th லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர். இப்போ வந்து நிறைய மேக் இன் இந்தியா ஸ்கீம்ஸ் நம்ம வந்து நிறைய இம்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு பதிலாக இந்த நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸை பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த யூனியன் கவர்மெண்ட் நிறைய மெஷர்ஸ் எடுத்தாங்க. அப்போ அதில் வந்து பார்க்கும்போது இந்தியா இஸ் த 7th லார்ஜஸ்ட். ஸோ இதில் இருக்கக்கூடிய நியூஸ், இந்த நியூஸ் எல்லாமே ஸ்ட்ரைட்டாகவே பிஐபி ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் இருந்து அங்கே கொடுத்த டேட்டாஸ் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மானிட்டரி அண்ட் ஃபினான்ஷியல் செக்டர் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேங்க்கோட கிரெடிட்ஸ் வந்து ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அசட் அண்ட் குவாலிட்டி அதெல்லாம் விட நமக்கு அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறது இட் ஹாவ் பீன் இன்க்ரீஸ்ட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 12 year ஒரு 2.6% ஆஃப் கிராஸ் லோன்ஸ். அண்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அவுட் பெர்ஃபார்ம் டியூரிங் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த பட்ஜெட். ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் அப்படிங்கிறது இட் ஹேட் ரீச்ட் அரௌண்ட் 11 lakh crore rupees in the financial year 2025. So insurance premiums will grow by 7.7% and pension sector subsidies increase up to 16%. எல்லாமே வந்து ஓகே ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு. when compared to the world economy, இந்தியாவோட எக்கானமி இஸ் மச் பெர்ஃபார்மிங் பெட்டர். ஸோ இது வந்து மானிட்டரி அண்ட் ஃபினான்ஷியல். இப்போ எக்ஸ்டர்னல் செக்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஏப்ரல் டு டிசம்பர் பார்க்கும்போது அது 11.6% இருக்கும். அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இதில் இந்தியா இஸ் த செகண்ட் ஒன் அண்ட் கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் டெக்னாலஜி எக்ஸ்போர்ட்ஸ். And FDI it has been dramatically increased. So 17.9% FDI increase ஆயிருக்கு. For example 55.6 billion in financial year 2025. Forex resource இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 640.3 பில்லியனில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10.9 months of the total imports. ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.7% was there in 2024. இன்ஃப்ளேஷன் 5.7% அண்ட் அதுதான் வந்து ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 5.7 இருந்து 4.9க்கு கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5,853 நேஷனல் ஹைவேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அப்படிங்கிறது 15.8% இருக்குது. அண்ட் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே டே பை டே நிறையா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியலோட க்ரோத் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.2% இன் ப்ரெசன்ட் ஃபினான்ஷியல் இயர். அண்ட் ஆட்டோமொபைல்ஸோட சேல்ஸ் எவ்வளோ டார்கெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.5%. அண்ட் தட் இஸ் இந்தியா ரேங்க்ஸ் 6th இன் குளோபல் பேட்டன்ட், தட் இஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கீழே அவங்க புதுசாக இனோவேட் பண்ணி பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்குறதுல வேர்ல்டு லெவலில் இந்தியா வந்து 6th பிளேஸில் இருக்குது. அண்ட் MSMEs, ஸோ தட் இஸ் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸோட இது க்ரோத் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டாக்னட், தட் இஸ் ரொம்ப அதிகமாக மச் பெர்ஃபார்மிங் இருக்குது. ஸோ அதுக்காக தட் இஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் மேக்கிங் த செல்ஃப் ரிலையண்ட் இந்தியா ஃபண்ட். தட் இஸ் மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா ஸ்கீம்ஸ் அது எல்லாமே இது மூலமாக ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் சர்வ் செக்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 55.3% இருக்குது. ஸோ போன இதை விட இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
அண்ட் அதே மாதிரி சர்வீஸ் செக்டார்லேருந்து போகக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 12.8%, தட் இஸ் ஏப்ரல் டு நவம்பர் கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரெசென்ட் ஃபினான்ஷியல் இயரில் 12.8% இருக்கும். இந்தியன் ரயில்வேஸும் நல்லா க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தட் இஸ் ஜிடிபிக்கான கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16%. இப்போவும் அக்ரிகல்ச்சர் தான் வந்து தட் இஸ் பேக் போன் ஆஃப் த இந்தியன் எக்கானமி. ஸோ கேரிஃபோட ப்ரொடக்ஷன் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் 89.37 metric tons. So fisheries and other sectors and minimum support price for arhar and bajra by 59 and 77%. So climate அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது the non-fossil fuel power generation, so that is cleanest form of energy அப்படிங்கிறது 46% of the total capacity. நமக்கு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனில் கிட்டத்தட்ட 46% renewable sourcesல இருக்கு. அண்ட் இதே மாதிரி the life initiative அப்படின்றது மூலமாக that is it have been ensured the sustainable living, and அது மூலமாக நமக்கு 440 billion, that is we will attain the savings of 440 billion by 2030. ஸோ சோஷியல் இதில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது that is நம்மளோட சர்வீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் will be at the 15%. நெக்ஸ்ட் ஒன் கவர்மெண்ட்டோட ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் பை வேரியஸ் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 29 to 48%. that is நம்மளோட அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சரை கம்மி பண்ண முடியும், எஸ்பெஷலி வித் த ஹெல்ப் ஆஃப் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம். அதில் வந்து 1.2 lakh crore persons வந்து they have covered with the help of this scheme. அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு என்ன சொன்னாங்கன்னா த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 2024 ஃபினான்ஷியல் இயரில் 3.2% இருக்குது. அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் தட் இஸ் லேபர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் லேபர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ அது வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. தட் இஸ் எஸ்பெஷலி த ரிலையபிலிட்டி அண்ட் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஷ்யூஸ் பிகாஸ் ஆஃப் that is artificial intelligence ஓட impact. So just we can see the comparison of that is this thing has been mentioned in the website. So in the data வந்து it is very useful. ஸோ தட் இஸ் இந்த டேட்டாஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். எதுக்கு அப்படின்னா நமக்கு மெயின்ஸில் பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது இந்த டேட்டாஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த குளோபல் சேலஞ்சஸ். ஸோ குளோபலில் ட்ரேட் டென்ஷன்ஸ், வார்ஸ் அண்ட் தட் இஸ் குளோபலில் ப்ராடக்ட் ரைசஸ் இருக்கும்போது நமக்கு இன்னும் நம்மளோட க்ரோத் வந்து இதாகுது. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தட் இஸ் ஃபார் த கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் த ப்ரைவேட் செக்டர். ஸோ அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது கொஞ்சம் அன்சர்டைனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இட் இஸ் அ பிக் சேலஞ்ச் ஃபார் த எக்கனாமிக் எக்ஸ்பேன்ஷன். அண்ட் அதே மாதிரி எம்எஸ்எம்இஸ் தான் வந்து தட் இஸ் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, டெவலப் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் தட் இஸ் அவங்களோட ஃபார்மலைசேஷன், ப்ரொடக்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் அப்படிங்கிறதுல that is a big issue. So next one, service sector வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் லேக் ஆஃப் ஸ்கில்ஸ். ஸோ ஸ்கில்டு லேபர்ஸ் இல்லை அப்படின்றது அதில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. டெக்ஸ்டைல் செக்டாரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட், ஸோ தட் இஸ் ஒர்க் ஃபோர்ஸ் அதில் அதிகமாக இருக்கணும். அது வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது. அண்ட் இந்த டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளோட நெய்பர்ஸ் லைக் பங்களாதேஷ், வியட்நாம் அண்ட் சைனா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது த காம்படிட்டிவ்னஸ் அண்ட் த அஃபோர்டபிலிட்டி, காஸ்ட் எஃபெக்டிவ் எல்லாமே நெய்பரிங்கில் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் அந்த எக்ஸ்போர்ட் ப்ராசஸை கொஞ்சம் நம்ம இது பண்ணோம்னா இட் வில் பி பெட்டர். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இதுதான் வந்து ஜஸ்ட் த சம்மரைஸ் ஆஃப் த கீ எக்கனாமிக் சர்வே. ஸோ எக்கனாமிக்கல் சர்வேயை பொறுத்த வரைக்கும் நமக்கு டேட்டாஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த டேட்டாஸை நம்ம சம்மரைஸாக ஒரு கீ பாயிண்ட்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா it will be very useful while writing the mains. And economic surveyலேருந்து ஒரு 1 or 2 questions நமக்கு ப்ரிலிம்ஸில் டைரெக்டாக இந்த டேட்டாஸ் வச்சு கேட்குறக்கு சான்சஸ் ஆர் தேர். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் இஸ் கர்நாடகா allows dignified death for the terminary bill. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா that is we are going to see about the euthanasia, that is the passive euthanasia. இது எதில் கவர் ஆகுதுன்னா that is the governance, health issues and the ethics. ஓகே, ஸோ கர்நாடகாவோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் டெர்மினலி இல் பேஷண்ட். ஸோ அவங்க வந்து ரொம்ப டெட்லியஸ்ட் டிசீஸில் அஃபெக்ட் ஆகுறாங்க, கோமா ஸ்டேஜில் ரொம்ப வருஷமாக இருக்காங்க, இல்லை அவைக்கு வரக்கூடிய டிசீஸை வந்து க்யூர் பண்ண முடியாது, அதனால பெயின்ஃபுல் சம்திங். ஸோ ஒரு அந்த கண்டிஷனில் இருக்கிறவங்கள தே கேன் டை வித் த டிக்னிட்டி. ஸோ கர்நாடகா இஸ் த செகண்ட் ஸ்டேட் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த கேரளா, ஆல்ரெடி தே ஹவ் இம்ப்ளிமெண்டட் திஸ். அண்ட் எத்துனேஷியா அப்படிங்கிறது இட் இஸ் த end of
ending a person's life. ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்கள நம்ம கருணை கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த எத்தனேஷியா. ஸோ சுப்ரீம் கோர்ட் இந்த பாசிவ் எத்தனேஷியா பற்றி நிறையா ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 2018 and 2023 சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. இதை வந்து லீகலும் பண்ணிட்டாங்க ஆஸ் பர் த ஆர்டிகல் நம்பர் 21 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ ரைட் டு டை அப்படிங்கிறது எஸ் இட் இஸ் லீகல். ரைட் டு டை இஸ் லீகல் அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த பெர்மனென்ட்லி இல் அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ஓகே தட் இஸ் இப்போ வென்டிலேட்டரில் இருக்காங்க அப்படின்னா வி கேன் வித்ட்ரா த லைஃப் சப்போர்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல எத்திக்கலாக நம்ம வந்து பண்ணால் இட் இஸ் லீகல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபார் பாசிவ் எத்தனேஷியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த டெர்மினலி இல் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு இனிமேல் அவங்க ரெக்கவர் ஆகி வருவாங்க அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னா வி கேன் எக்ஸிக்யூட் திஸ். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தட் இஸ் த அட்வான்ஸ்ட் மெடிக்கல் டைரக்டிவ் ஆர் லிவிங் வில். ஸோ தட் இஸ் த அடல்ட் கேன் கிரியேட் அண்ட் ஏஎம்டி ஸ்பெசிஃபிங் தட் பேஸ்ட் ஆன் த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ப்ரிஃபரன்சஸ். ஸோ இன்கேஸ் அவங்களுக்கு அந்த டெசிஷன் மேக்கிங்கில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அந்த மாதிரி இதில் தே கேன் கிரியேட் அண்ட் ஏஎம்டி. அண்ட் இதில் வந்து தே கேன் நாமினேட் டூ ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ இப்போ இந்த இதில் டெசிஷன் எடுக்கிறக்காகவே தட் இஸ் அந்த ஆன் பிஹாஃப் ஆஃப் த பேஷண்ட்ஸ். ஸோ டெசிஷன் எடுக்கிறக்காக டூ நாமினிஸ் கேன் பி தேர். அண்ட் அப்ரூவல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா the hospitals they must set up the primary as well as the secondary medical board. ஸோ இந்த இதை வந்து நம்ம லீகலாக பண்ணுறோம் அப்படின்னா it cannot be implemented very easily. ஸோ அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அண்ட் இந்த ரெண்டு போர்ட்ஸ் வந்து அப்ரூவல் கொடுத்து they yes this patient is fit for this euthanasia அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் and it can be implemented. The district health officer he must be involved in the final decision making and final decision requires the judicial magistrate of the first class approval. ஸோ இது எல்லாமே வந்து கோர்ட்டு இல்லை கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் முன்னாடி அவங்களோட பெர்மிஷன்ஸ் முன்னாடி தான் வந்து இந்த எத்தனேஷியாவை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே ஸோ எத்தனேஷியா என்ன அப்படின்னா என்னென்னா தட் இஸ் அந்த இல் பேஷண்ட்டை நேச்சராக சாகிறதுக்கு முன்னாடி நம்ம கருணை கொலை பண்ணுறது. ஸோ த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தே ஹவ் இஷ்யூட் த கைட்லைன்ஸ் ஃபார் திஸ் கைட்லைன்ஸ் ஃபார் வித்ட்ராவல் ஆஃப் லைஃப் சப்போர்ட் இன் டெர்மினலி இல் பேஷண்ட்ஸ். ஸோ இதுக்கான கைட்லைன்ஸ் யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஓகே ஸோ எத்திக்கல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்டானமி அண்ட் த ரைட் டு ட்ரை தட் இஸ் த ப்ரோ எத்தனேஷியா ஆன்டி எத்தனேஷியா. ஸோ ஆப்பனன்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ இந்த எத்தனேஷியா அப்படிங்கிறதே இட் இஸ் நாட் அ திங் வி வாண்ட் டு வேல்யூ த லைஃப். ஸோ அவங்க என்ன தான் பண்ணாலும் அவங்களுக்கான இது வந்து நேச்சுரலாக தான் இருக்கணும். டெத் இட் இஸ் ஈக்குவலன்ட் டு த டெத் பெனால்ட்டி அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதும் இருக்குது. அண்ட் தட் இஸ் beneficiary அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the physicians can take oath to reduce the suffering. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அந்த கஷ்டம் படக்கூடாது அப்படிங்கிறது தான் அதுக்காக தான் மெயினாக இவங்க வந்து இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் த sanctity ஆஃப் லைஃப் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னா ஸோ தட் இஸ் த ரிலீஜியஸ் அண்ட் மாரல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். நம்ம எத்திக்ஸையும் இதில் பிளெண்ட் பண்ணி பார்க்கும்போது டெஃபினட்டாக நம்மளோட ட்ரெடிஷன்ஸ் ஆர் ரிலீஜியஸ் அந்த இது நம்ம கண்டிப்பாக உள்ளே கொண்டு வரணும். அண்ட் இட் ஷுட் நாட் பி டேக்கன் அண்ட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த சஃபரிங். அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட் இஸ் டெஃபினெட்லி இட் இஸ் irreversible, it can be diminished and euthanasia is a humane option. எஸ் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம பண்ணுறது இட் இஸ் நாட் அட் ஆல் ராங் அப்படிங்கிறதா இவங்களோட இது. ஓகே ஸோ த நெக்ஸ்ட் திங் இஸ் மென்டல் வெல்பீயிங் அண்ட் த எக்கனாமிக் க்ரோத், த லாஸ்ட் டாபிக் ஃபார் டுடேஸ் டிஸ்கஷன். ஸோ இப்போ இதில் இந்த ஆர்டிக்கலில் பியூட்டிஃபுல்லாக வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அட் ப்ரெசென்ட் த யங்ஸ்டர்ஸ் ஆர் மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அண்ட் அந்த இதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அதுவும் எக்கனாமிக்கலோட க்ரோத்துக்கும் எந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் ஆர் ரிலேட்டிவ்னஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த மென்டல் வெல்பீயிங். ஸோ த சர்வே என்ன சொல்கிறாங்கன்னா த மென்டல் வெல்பீயிங் ஹேஸ் பீன் அப்ரோச்ட் வித் அ மல்டி டைமென்ஷனல் கான்செப்ட். ஸோ அதில் எமோஷ்னல் ஹெல்த் நம்மளோட ஸ்ட்ரெஸ் அண்ட் எமோஷன்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, சோஷியல் ஹெல்த் அப்படிங்கிறது த ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் த சப்போர்ட்டிவ் ஃப்ரம் த கம்யூனிட்டி, காக்னிட்டிவ் ஹெல்த் அப்படிங்கிறது நம்மளோட ஃபோக்கஸ் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ், ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த ஓவரால் ஃபிட்னஸ் அண்ட் ஹவு த பர்சன் இஸ் லீடிங் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். ஓகே ஸோ இப்போது இதில் நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா there is a rise in the mental health issues among the youth. ஸோ எதனால இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோர் யூசேஜ் ஆஃப் த இன்டர்நெட் அண்ட் த சோஷியல் மீடியா. ஸோ அப்படி இருக்கும்போது the anxiety, loss of sleep
அண்ட் டிஸ்ட்ராக்ஷன், தட் இஸ் அந்த ஒரு இதில் ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ண முடியாமல் இருக்கக்கூடியது. அண்ட் சோஷியல் மீடியாலே அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால தட் இஸ் த ஃபேமிலி என்கேஜ்மெண்ட்ஸ் அந்த இதெல்லாம் வந்து பிரேக்கப் ஆகுது. அண்ட் ஹோஸ்டைல் ஒர்க் பிளேசஸ் அண்ட் லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ், தட் இஸ் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஸோ அவங்களுக்கான ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி லெவல் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். அண்ட் அப்படி இருக்கும்போது அவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக எல்லாமே சேஞ்ச் ஆகுது, இன்க்ளூடிங் த ஃபுட், lack of physical activity and lack of physical health and mental activity. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைல் இஸ் கெட்டிங் சேஞ்ச்ட். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது WHO வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மென்டல் ஹெல்த் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் the mental health and the economical growth are correlated are one and together. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே ஈக்குவலாக நம்ம வந்து இது பண்ணணும். அண்ட் இந்தியாவோட டெமோகிராஃபிக் டிவிடெண்ட், தட் இஸ் நம்மளோட ஸ்கில்ஸ், எஜுகேஷன், ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் அது எல்லாத்தையும் விட த யூத்ஸோட மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது இட் இஸ் த அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ அதுக்கான சஜஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வே 2023 and 24 இந்த மென்டல் ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி இது பண்ணியிருக்காங்க. அண்ட் நேஷனல் மென்டல் ஹெல்த் சர்வே 2015 and 16 என்ன சொல்கிறாங்கன்னா 10.6% ஆஃப் த அடல்ட் ஆர் சஃபரிங் ஃப்ரம் மென்டல் டிசார்டர்ஸ். அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா 70% to 90% அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம இந்தியாவில் தான் இருக்காங்க. ஸோ இதை எல்லாமே வந்து அண்ட் எஸ்பெஷலி அதுலேயும் ஃபர்தராக நமக்கான கம்பேரிசன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அர்பன் ஏரியாஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸில் 6.9%. அண்ட் லேக் ஆஃப் சைக்காட்ரிஸ்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வேர்ஸ் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா லேக் ஆஃப் சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் 2017. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த ரெஸ்ட்ரிக்ஷன் யூஸ் ஆஃப் த தட் இஸ் கன்வல்சிவ் தெரப்பி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the rights of persons with disabilities act 2017, kiran helpline, district mental health program. Next one national that is tele mental health program. So and expansion of mental health capacity. So these were the initiatives. So in the initiatives நமக்கு prelims-ல கேட்குறாங்களோ இல்லையோ மெயின்ஸில் நமக்கு இந்த மாதிரி ஒரு இதில் எல்லா இதுவுமே எழுத தேவையில்லை. ஜஸ்ட் இதில் இருக்கக்கூடிய நமக்கு எக்ஸாம்பிள்ஸை மட்டும் நம்ம இது பண்ணால் தட்ஸ் மோர் தேன் இனஃப். So that is in the article they have clearly explained mental health is the utmost important. அது நல்லா இருந்தால் தான் இந்தியாவோட எக்கனாமிக்கல், இந்தியான்றல எந்த கண்ட்ரியோட எக்கனாமிக்கல் இதாக இருந்தாலும் நல்லா க்ரோ ஆகும். தேங்க்யூ.